என் பேர் சாய் விக்னேஷ். எனக்கு சொந்த ஊர் மயிலாடுதுறை. நான் தற்சமயம் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். மயிலாடுதுறை அருள்மிகு மயூரநாத சுவாமி திருக்கோவிலில் அபயாம்பிகை என்ற யானை ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த அபயாம்பிகை யானை நல்ல முறையில் பராமரிக்கப்படலை, யானைக்கு வயதாயிடுச்சு, அதனால் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளதாகவும், அந்த வழக்கின் விசாரணை நிறைவு பெற்று இறுதி தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த செய்தியில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, யானைக்கு சரியான பராமரிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. என்ன காரணம்னா, அந்த யானையை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து எங்கள் தாத்தா அழைச்சிட்டு போய் அந்த யானையை காட்டுவாங்க. அந்த யானை குளிக்கிறதும் வாக்கிங் போகிறது அது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம். அதே மாதிரி மயிலாடுதுறை மக்களுக்கும் அந்த யானைக்கும் இடையேயான தொடர்பு பிரிக்க முடியாதது. என்ன சொன்னால், அந்த துலா உற்சவம்னு எங்கள் ஊரில் ஒரு பிரசித்தி பெற்ற உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தின் போது மயூரநாத சுவாமி புறப்பாடுக்கு முன்னாடி இந்த யானை நடந்து வர அழகை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி எங்கள் மக்களுக்கும் இந்த யானைக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு இருக்குது. விரைவில் இந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். என்றென்றும் எங்கள் மயிலாடுதுறை மக்களின் பிரிக்க முடியாத அங்கமாக திகழும் அபயாம்பிகை யானை தொடர்ந்து பல ஆண்டுகள் திருக்கோயிலில் பராமரிக்கப்பட்டு எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பகவானை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி.